இந்த ரூம்ல இருக்க ஒரு விஷயத்த காட்டுறேங்க. இது நான் காட்டுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல நீங்களே என்ன கழுவி கழுவி ஊத்துவீங்க. என்னவா இருக்கும்? ஏன் தெரியுமா? இத பத்தின அவேர்னஸே இந்த சொசைட்டில இல்ல. இது நெறைய பெண்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற எந்த ஒரு தாட்ஸுமே இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாதுங்க. அதனால தான் அந்த ஒரு விளைவு. ஆனா இது எவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். இது ஒண்ணும் இல்லங்க. இது வெஜினல் டைட்னிங் மெஷின். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அண்ட் நான் இப்போ இருக்கிறது அமாரா மேட் ஏஸ்தெட்டிக்ஸ் போரூர்ல. அதோட ஃபவுண்டர் அண்ட் டாக்டர் பிரியா மேம் நம்ம கூட இருக்காங்க. மேம் நெறைய பெண்கள் வந்து இந்த வெஜினல் லூசனிங்னால கஷ்டப்படுறாங்க. எஸ்பெஷலி நான் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கான எல்லாமே சான்சஸ் கண்டிஷன்ஸ் ப்ராப்பரா இருக்கு. ஆனா அவங்களோட பெரியம்மா வந்து அவளுக்கு வந்து நீங்க சி செக்ஷன் பண்ணுங்கன்றாங்க. நார்மல் டெலிவரி பண்ணி வெஜினல் லூஸ் ஆயிடுச்சுன்னா என் மருமக வந்து வேற ஏதாவது பொண்ணு கூட இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அவருக்கு. அப்ப இவரோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும், அதனால வேணாம் அப்படின்றாங்க. இப்போ அன்வான்டா அந்த பொண்ணுக்கு சி செக்ஷனும் பண்ணி அன்வான்ட் பெயின் வந்து பேர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு பயம் இருக்கு. ஆனா பெண்களுக்கு இதை பேச வைக்கப்படுறாங்க. இதுக்கு சொல்யூஷன் எங்க கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது பேசினாதானே தெரியும் எங்க சொல்யூஷனாலும் தெரியல. ஸோ இந்த மிஷின் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஆக்சுவலாக நம்ம நார்மல் டெலிவரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வெஜைனல் கெனால் வந்து ரொம்ப லூசன் ஆகிறதுனால ஸோ இட்ஸ் ஆல்சோ பிகம்ஸ் லூஸ் ஓவர் த இயர்ஸ். அண்ட் நம்ம வயசு ஆக ஆகும் இந்த கொலாஜன் கம்மியாகிறதுனால லூசன் ஆகிடும். ஸோ இது வந்து இட்ஸ் அ பூன் ஃபார் ஆல் தோஸ் விமன். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து பண்ணவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால நான் மன்னிக்கணுன்ற வரவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. அண்ட் இந்த டைம்ல இதையும் சொல்லணும் மேம், இது வந்து அந்த மென்னை வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணுன்றதுக்காக நம்ம இதை பண்ணிக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஒரு குட் செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேலுக்கும் இம்பார்ட்டன்ட், ஒரு ஃபீமேலுக்கும் அதை என்ஜாய் பண்றது இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இல்லை அதை ப்ளஷரை என்ஜாய் பண்ணாமவும் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எத்தனை சிட்டிங் மேம் பண்ணணும்? இது வந்து 3 to 4 சிட்டிங்ஸ் டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன் தேவைப்படும். ஸோ 4 to 6 வீக்ஸ் கேப்பில் பண்ணுவோம். ஸோ அவங்களை ஃபர்ஸ்ட் செகண்ட் சிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். கொலாஜன் ஸ்டிமுலேட் ஆகி டைட்டன் ஆகிறதுனால இட் பிகம்ஸ் மச் பெட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோப் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் வெஜைனல் கெனால் தான். இது அந்த கெனாலுக்குள்ளே விட்டுட்டு விச் இஸ் பாஸ் டு லேசர் ஷார்ட்ஸ். இந்த பிரெக்னன்சிலலாம் ஒரு ஸ்கேன் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் செய்யல. ஸோ இதுக்கு தனியாக அனஸ்தீஷியா தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, பெயினும் இருக்காது. பெயினும் இருக்காது. அந்த லேசர் ஷார்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். இட்ஸ் ஆல்சோ ஓகே. மற்றபடி it gives you excellent results. ஏன்னா அந்த CO2 லேசர்ன்றதுனால இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் திஸ். அண்ட் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஐ கம் பேக் அண்ட் சே தட் ஓகே திஸ் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த லைஃப் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மேம் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து ப்ராப்பர் கைனகாலஜிஸ்ட் தானே மேம் பண்ணுறாங்க? டைமாக ஏன்னா நம்ம என்ன தான் மிஷின் வச்சுருந்தாலும் யூ ஹேவ் டு பி டன் பை த ப்ராப்பர் ட்ரெயின்ட் பர்ஸ். ஸோ நமக்கு இந்த ஹவுஸில் டாக்டர் சாமினி சங்கர் இருக்காங்க, டாக்டர் திவ்யா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ லேடிஸ் யாராவது வெக்கப்படுறீங்கன்னா அமாரா மேட் ஏஸ்தெட்டிக்ஸில் எல்லாத்தையும் ப்ரைவேட்டாக ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணுங்க.